ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2 தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியுங்க. வாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது போல் 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி டாட் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது போலவே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. நம்ம இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன்லேயுமே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. செயின் ஸ்டிச் பாருங்கள், சின்ன அளவில் தான் ஸ்டிச் பண்ணணும், மீடியமாக தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பெரிய பெரிய செயினாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த செயின் ஸ்டிச் வந்து நமக்கு வெளியே தெரிய போகிறதில்ல. அதனால் நம்ம பெரிய பெரிய செயினாக கூட தைச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. நம்ம செயின் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச்லேயே டைப் 1 வீடியோ வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு மேலே கார்டில் தர்றேங்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ செயின் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு இடையில நம்ம ஸ்டிச் பண்ணலாங்க. பாருங்கள், கீழ்கோடு செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய உள்பக்கம் ஸ்டார்ட் பண்ணி வெளிப்பக்கம் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ கீழே இருந்து மேலே கிராஸாக பாருங்கள், ஒரு சைடாக கொண்டு போய் அதனுடைய மேல்கோடு செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய உள்பக்கத்தில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், வெளிப்பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மேலேருந்து கீழே ரிவர்ஸில் வர்றப்போ பாருங்கள், நம்ம ஏரோ மார்க் வந்து நம்மளுடைய ரைட் சைடு பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்போ கீழ்கோட்டில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ரைட் சைட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இதே நம்ம மேல்கோட்டில் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஏரோ மார்க் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம மேல்கோட்டில் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளோட லெஃப்ட் சைட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். கீழ்கோட்டில் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளோட ரைட் சைட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ மேல் கோட் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியுங்க. அதனால் வீடியோவை வந்து கிளியராக பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே பாருங்கள், நம்மளோட ரைட் சைட் பார்த்த மாதிரி ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் ரைட் சைட் ஸ்டிச் பண்ணிட்டு வர்றேன். இதே மேலே கொண்டு போகிறப்ப பாருங்கள், அப்படியே லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் லெஃப்ட் சைட் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஒரு சின்ன ட்ரிக் தான் இதில் வந்து. ரைட் சைட் கீழ் பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும், மேல் சைடு ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் சைட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணாதீங்க, துணி சுருங்கும். நீங்கள் த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தாங்க துணி சுருங்காமல் ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வருங்க. த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா த்ரெட்டும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, கிளாத்தும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் த்ரெட்டை நல்லா ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. சில்க் த்ரெட் வந்து எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதாவது த்ரெட்டு பிரியாமல் சில்க் த்ரெட் கட் ஆகாமல் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே நான் ஐ கார்டில் தர்றேங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அது பாருங்கள், அப்படியே அழகாக அப்படி ரொட்டேட் ஆகி வர்ற மாதிரி வரும். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம இதே போலவே பக்கத்தில் இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். அதுக்கும் அதே போல் தாங்க, மேல் சைடு ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும், கீழ் சைடு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட ரைட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணுங்க. அப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே அழகாக இப்படி வளைஞ்சு வர்ற மாதிரி வருங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம சேனலில்
ஸ்டிச்சஸ் எல்லாமே பேசிக்லேருந்தே ரொம்ப டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியுங்க நான் எந்த அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அது போலவே ஸ்டிச்சஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ண தாங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச். நம்ம இப்போ தைச்சி கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. அடுத்தது நம்ம மேலே ஒரு லேயர் பீட் ஒர்க் கொடுத்துக்கலாங்க. பீட் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. 2 பீடாக எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இடையில நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தாங்க எடுத்திருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம பீட் ஒர்க் கொடுத்து கூட கம்ப்ளீட் பண்ணலாங்க. ஆனால் நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இது போலவும் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தாங்க. உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அது போல் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரொம்பவே ஈஸியாக பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2 தைச்சி கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த ஸ்டிச் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.